யாராவது கை காட்டணும். ஒரு கை காட்டல் இல்லாம யாருமே ஒரு உச்சத்த தொட முடியாது. கண்டிப்பா. எனக்கு லலிதா அரங்கராவ்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டா பெரிய இடத்துக்கு போனேன். உள்ள போனோனே ஹேமமாலினி டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 15 படம் வரைக்கும் எனக்கு. அது மாரி யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான உந்து சக்தியா இருப்பாங்க. ஆனா நீங்க கருவியா நெறைய இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆ நான் பண்ணியிருக்கேன். அப்பல்லாம் ரொம்ப சொல்லாம இருந்தேன். இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு சொல்லுங்க. வந்துட்டேன் போல இருக்கு. தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க. நீங்க நுணுக்கமா நாடகம் பார்க்குறீங்க. அப்படியே வாய புடுங்கிடுவீங்க போல இருக்கு. நெறைய விஷயங்கள் பரவால்ல. தெரியாம அதான் இருக்கீங்க. அவ்வளோதான். ம். அதனால நெறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமையில இருக்கு, இன்னைக்கு என்ன உயரத்தில இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர். மொத்தத்தில கிராட்டிட்யூட் வேணும். அவ்வளோதான். அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். கிராட்டிட்யூட் இல்லன்றீங்களா நெறைய பேர்கிட்ட? நீங்க நெறைய இப்போ மோகனுக்கு நீங்க வந்து 75 படங்களுக்கு மேல நீங்க வந்து நல்லா நீங்க நல்லா அருமையா கம்பேர் பண்றீங்க. ரொம்ப அழகா கோர்வையா போயிடுறீங்க நீங்க. ஓகே அஸ்வின். சார் இப்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சரி இப்ப கண்டிப்பா மோகன் மோகன் ஐயாவுக்கு ஒரு 75 படம் பேசியிருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு முன்னாடி நான் பிரதாப் போத்தனுக்கு தான் டப் பண்ணேன். ஆமா. நெஞ்சத்தை கிள்ளாதே படத்துல. பிரதாப் போத்தன் ஐயாவுக்கு டப்பிங் பேசும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சு பேசுவேன். ஒரு இங்கிலீஷும், மலையாளமும் கலந்த ஒரு தமிழ் அவர் பேசுவாரு. அத நான் வந்து உள்வாங்கி பேசுவேன். அப்புறம் மோகனுக்கு நான் வந்து ரெகுலர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். மோகன் கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவர் வந்து நியாயமான ஒரு அ ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு குடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட்டு உங்க வாய்ஸ் தான் வேணும்னு அவரா கேட்டாருன்ற மாரி நான் ஆமா. கேள்விப்பட்டேன். நெஞ்சத்தை கிள்ளாதையில வந்து பிரதாப்க்கு நான் பண்ணும்போது, ம். "உங்க வாய்ஸ் எனக்கு போட்டுருக்கலாம் சார்ன்னு" சொன்னாரு. அது டைரக்டர் மகேந்திரன் சார தான் நீங்க போய் கேட்கணும். ம். அவர் தான் வந்து பிரதாப் ஐயாவுக்கு என்னுடைய வாய்ஸ ஓகே பண்ணியிருக்காரு. உங்க போர்ஷன்லாம் ஏற்கனவே இன்னும் ராமூர்த்தி அண்ணா வச்சு பண்ணிட்டாங்க. அப்படின்போது இவர் சொன்னாரு. அப்போ அத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் இவர் சொல்லியிருக்கலாம். பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள் இப்படி படங்கள்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சில்வர் ஜூப்ளி போச்சு. ஆட்டோமேட்டிக்கா அவரு ரொம்ப பெரிய ஹீரோ ஆயிட்டாரு.